परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे. ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரங்களை பற்றி கூற விரும்புகிறேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. எப்பொழுதெல்லாம் உலகில் அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேர்மையானவர்களை காக்கவும் கொடியவர்களை அழிக்கவும் தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டவும் நான் இந்த பூமியில் காலங்காலமாக தோன்றுகிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுகே யுகே என்று சொல்லுகிறார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதன் பொருள் அவ்வப்போது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு யுகமும் சத்யாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் போன்ற யுகங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரங்களை எடுத்து உலக மக்களை காக்கின்றார். அவருடைய அவதாரங்களை பற்றி நாம் காண்போம். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணா அவதாரம், கல்கி அவதாரம். இவரது அவதாரங்கள் வாழ்வியல் தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டது என கருதலாம். முதல் அவதாரமான மச்சாவதாரம் மனிதர்களின் பிறப்பு நிகழும் முறையினை கூறுகிறது. தாயின் வயிற்றிலிருந்து உதிரத்துடன் கலந்து அதில் மீனை போல் நீந்தி வந்து குழந்தை பிறப்பு நிகழ்கிறது. இரண்டாவது அவதாரமாகிய கூர்மா அவதாரம், கூர்மம் என்றால் ஆமை, குழந்தை பிறந்து 3 மாதங்களில் தலைதூக்கி பார்ப்பது ஆமை தன் தலையினை தூக்கி பார்ப்பதற்கு ஒப்பாகும். மூன்றாவது அவதாரமாகிய வராக அவதாரம், 6ஆம் மாதத்தில் குழந்தை தவழ்ந்து முட்டி போட்டு 4 கால்களில் நடப்பது வராகம், பன்றி போன்றது. 8ஆம் மாதம் எழுந்து உட்கார்ந்து கையில் கிடைப்பதனை கிழிப்பது நரசிம்ம அவதாரம். 1 வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன். வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமை ஆற்றுவது பரசுராமர் அவதாரம். திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நிலை மாறாமல் குடும்ப வாழ்க்கை ஆற்றுவது ஸ்ரீ ராமாவதாரம். இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர், சுற்றத்தார், ஊரார், உலகத்தார்களுக்கு கடமை ஆற்றுவது பலராமன் அவதாரம். முதுமையினில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றிலும் காணும் அறிவின் முழுமையாம் முக்தி பெறுவது கல்கி அவதாரம். இந்த வணக்கத்திற்குரிய 10 அவதாரங்களை பற்றி இனி வரும் வீடியோக்களில் காணலாம். வணக்கம்.